வணக்கம் மகளே, நான் குணா. இப்போ இந்தியாவில் ஒரே கூத்தாக தான் நடந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்துருப்பீங்க. நீட் தேர்வு பேப்பர்ஸ் லீக் ஆனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம டெல்லியில் இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரனுங்க வந்துட்டு ஃபேர் நீட் வேணும்னு போராடிட்டு இருந்தானுங்க. இதே தமிழ்நாட்டில் நகரில் இருக்க சிபிஐயோட கட்சி அலுவலகத்துலேயும் ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க இந்த போராட்டம் நடத்தின மேடையில் பேன் நீட்னு போட்டு மக்களை பூரா சேர்த்துருந்தானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்பார்க்குறது பேன் நீட் தான். ஆனால் இவனுங்க வந்துட்டு பேன் நீட்டுன்னு போட்டு இப்போ கடைசியில் டெல்லியில் அந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரனுங்க வந்துட்டு ஃபேர் நீட்டுக்காண்டி போராடிட்டு இருந்தானுங்க. இப்போ அவனுங்க கேட்ட 3 கோரிக்கை வந்து நிறைவேற்றுறேன்னு மத்திய அரசு சொல்லவிட்டும் அவனுங்க வந்துட்டு பேக் அடிச்சிட்டானுங்க. நாங்கள் கேட்டது நிறைவேறிடுச்சு, போராட்டத்தை நிறுத்திக்கிறோன்னு. இப்போ அதே மாதிரி திடீர்னு சென்னையில் நடந்தது பார்த்தீங்கன்னா மாணவர் அமைப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட சார்பில் வந்தவங்களோ எல்லாம் அவங்க அப்படி வந்தவங்க கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல கூடினது பேன் நீட்டுக்காண்டி கூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த அறிவிப்பு டெல்லியிலேருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிகிட்டேருந்து வந்த பிறகு நாங்களும் வந்துட்டு இந்த போராட்டத்தை நிறுத்திக்கிறோம், மேலிடத்து வந்து உத்தரவு வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு இருக்காங்க. நம்ம மக்கள் போனவங்க வந்துட்டு கடுப்பாகி நாங்கள் வந்தது பேன் நீட்டு, நீங்கள் என்னடா ஃபேர் நீட்டுன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் நீங்கள் கூப்பிட்டதும் சரி, அந்த போராட்டத்தில் நீங்கள் போட்டிருந்த பேனரு அந்த பின்னாடி இந்த ஃப்ளெக்ஸும் சரி பேன் நீட்டுக்கு தான் இருக்குது. அதுவும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களோட லோகோவும் இருக்குது. 2-3 நாளாக போராடிட்டு இருக்கும் போதெல்லாம் கருப்பு சட்டை கருப்பு டீஷர்ட்டை போட்டு வந்துட்டு இன்னைக்கு அவனுங்க அப்படி சொல்ல விட்டும் திடீர்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு வெள்ளை டிஷர்ட்டை போட்டு வந்துட்டு அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அதுக்கான அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கட்சியை வச்சு அதை இது பண்ணிட்டுன்ட்டு அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் யாரும் இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் மாணவர் மாணவியர்களே வந்துட்டு எதிர்த்து குரல் கொடுத்து இப்போ டெல்லியில் என்னவோ கலைஞ்சிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இவனுங்க வந்துட்டு இவனுங்க சரிப்பட்டு வரமாட்டானுங்க நம்ம ஊருக்குன்ற மாதிரி சண்டை போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீட்டு அது இதுன்னு இப்போ அடுத்தடுத்து நீட்டு மாதிரி எல்லா துறைக்கும் மருத்துவத்துறையில் இருக்க மாதிரி எல்லா துறைக்கும் கொண்டு வர போகிறானுங்க. இந்தியாவை பொறுத்தளவு அது வந்துட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நாடு தான் கிட்டத்தட்ட. அப்படின்றப்போ தமிழ்நாடு அவனுக்கு ஒரு கலாச்சாரம் பண்பாடு அவனுக்கு ஒரு தேவை இருக்கும். நீங்கள் காஷ்மீரில் இருக்கவனுக்கு வேறு கலாச்சாரம் பண்பாடு ஒரு தேவை இருக்கும். நீங்கள் இந்தியாவோட அழகே யுனைட்டி இன் டைவர்சிட்டி தான். நீங்கள் அவனுக்கு இருக்க தனித்துவத்தை வந்துட்டு மெருகேற்றி அதை ஊக்குவிச்சு பண்ணாதான் இந்த ஒன்றியம் வந்து ஒன்றா இருக்கும். இல்லை எல்லாரையும் வந்துட்டு ஒன் இண்டியா ஒன் நேஷன்ட்டுன்னு எல்லாத்தையும் இப்போ இந்த இந்தி திணிப்பு மாதிரி இப்போ அடுத்து இந்த நீட்டு கல்வி அது இதுன்ட்டுன்னு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துட்டுருக்கான். அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வரலாறு ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப்ன்ற மாதிரி வரலாறில் தெரிஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றிய அரசு நடந்துக்கிட்டால் தான் ஒன்றியம் ஒன்றா இருக்கும். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க மக்களே. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.